Hi friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹெல்தியான ப்ரோக்கோலி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இல்லை ஃபைபர், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது கேன்சர்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹெல்தியான சூப் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் போதும் பாயில் ஆகிறதுக்கு. எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்க வேண்டாம் நம்ம இருக்கிறதுல. ஸோ ப்ரோக்கோலி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கேரட், இதோடு சேர்த்து கேரட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ரெண்டையும் நான் வாட்டரில் போட்டுக்கிறேன். பார்த்திங்களா, கரெக்டான அளவு தண்ணி தான் எடுத்துருக்கேன். நமக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் தேவையில்லை. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சேன். ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி மூடி போட்டு வேக வைக்கும் போது நம்மளுக்கு இது நல்ல பாயில் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நல்ல பாயில் ஆயிடுச்சு. இது தண்ணியும் ஃபுல்லாக வற்றிடுச்சு. ஸோ தண்ணி எதுவும் ஃபில்டர் பண்ணிடாதீங்க, அப்படியே அதோடய சேர்த்து போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கார்லிக் ஒரு 3-4 சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இதெல்லாம் பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பாயிலான அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன் இதில் நான். சூப்புக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நமக்கு ரொம்ப பாயில் ஆகி கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கொதிச்சோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி நான் சேர்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை ஹையில் வச்சிடுறேன், பாயில் ஆகட்டும். இதில் நான் பெப்பர் பவுடர், சால்ட்டை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்ல மிக்ஸ் ஆகும் இல்லையா, அதனால் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் லாஸ்ட்டு சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் கூட லாஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் எல்லாம் போட்டாச்சு. இது கொதிக்கணும். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 கேஷ்யூ, கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல் பேஸ்ட் அதை பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எதுக்காகனா சூப் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சூப் மாதிரி இருக்கிறதுக்காக. எல்லோரும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் ஹெல்தி கிடையாது. நம்ம அதனால் இதில் கேஷ்யூ ப்ளஸ் வாட்டரை வந்து சேர்த்து ஒரு கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் சூப்புக்கு, ஹெல்தி கூட. பார்த்தீங்களா, எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.